ரீசெண்ட் டைம்ஸில் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அட்லீஸ்ட் 1 in 6 கப்புளுக்காவது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதா ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ பேபிக்கு ட்ரை பண்ணுற எல்லா கப்புளுக்கும் இருக்கிற ஒரே ஆசை சீக்கிரமாக நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆயிடணும். யாருக்குமே ட்ரீட்மெண்ட் போகிறது ஆப்வியஸ்லி பிடிக்காது. ஸோ நீங்கள் நேச்சுரலாக சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சிம்பிள் டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். I am Dr. Nivedita Amalden, fertility consultant from the Hive Fertility Clinic. So, recent timesல infertility எதனால அதிகமாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்றத ஈஸியாக புரியும். ப்ரீவியஸ் டைம்ஸில் விமன் யூஸ்வலி யங் ஏஜில் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி வர்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் டிஃபிகல்ட்டாகவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த விமன் ஆஃப்டர் 26-27 தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க பேபி ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறது 30+ ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யூஸ்வலி விமென்க்கு ஏஜ் ஆக ஆக அவங்களோட எக் குவாலிட்டி குறையும். அண்ட் இதனால் சம்டைம்ஸ் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வர்றது அதிகமாக நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் இட் as early as possible and மேரேஜ்க்கு அப்புறம் போஸ்ட்போன் பண்ணுறதை இஃப் பாசிபிள் அவாய்ட் பண்ண முடியும்னா that would be the best thing for a easy and natural pregnancy. Second common problem நம்ம ஃபேஸ் பண்ணுறது நம்மளோட லைஃப் ஸ்டைல். முக்கால்வாசி பேருக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது அண்ட் இதனால் அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதனால் நிறைய யங் கப்பிள்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் ரீசன்ஸ்னால நம்மளோட ஃபுட் கன்சப்ஷன் பேட்டர்ன் ரொம்ப அப்நார்மலாக இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு ஒபிசிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால ப்ரெக்னென்சி வர்றது டிலே ஆகுது. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வில் பி த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ லைஃப் ஸ்டைலில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளோட ஸ்லீப், டயட் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா மேக் ஷுர் அட்லீஸ்ட் 8 hours ப்ராப்பராக தூங்கணும். பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ரெகுலர் ஹார்மோனல் பேலன்ஸ். ஒருவேளை உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்குன்னா இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் நம்ம டே டைமில் ஒரு 8 hours டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவர் டயட். முடிஞ்ச வரைக்கும் ஹோம்மேட் சிம்பிள் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை அன்அவாய்டபிளாக நீங்கள் வெளியே சாப்பிட்ணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தி ஆப்ஷன்ஸை சர்ச் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஆயில் ஐட்டம்ஸ், இந்த அஜினோமோட்டோ அதிகமாக ஆட் பண்ண ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றதுல இன்னொரு காமன் ப்ராப்ளம், இந்த ஃபுட் எல்லாம் நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் வாங்கி சாப்பிடும் போது அதிக அமௌண்ட் ஆஃப் டாலேட்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இதனால் எக் குவாலிட்டி அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகிறதா நிறைய ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரிடே அட்லீஸ்ட் ½ hour or 45 minutes உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகும் போது அட்லீஸ்ட் ஒபிசிட்டி ப்ராப்ளம் கம்மியாக இருக்கிறதாவும் இந்த ஒபிசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி சான்சஸ் பெட்டர் ஆகிறதாவும் நிறைய ரிசர்ச்சில் பார்க்குறோம். அண்ட் முன்னாடிலாம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணணும் அப்படின்னா யாருமே ஆப் பார்த்துலாம் ட்ரை பண்ணல. பட் இப்போ நம்மளோட பிஸி ஷெட்யூல்னால முக்கால்வாசி பேர் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணோனாலே உடனே ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபர்டைல் டேஸில் மட்டும்தான் ட்ரை பண்ணுறோம். There are a lot of chances we might not ovulate during the fertile period. ஏன்னா ஓவிலேஷனை எக்ஸாக்டாக எந்த ஆப்பாலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலி உங்களுக்கு குவிக்காக நேச்சுரலாக ப்ரெக்னென்சி வரணும் அப்படின்னா வீக்லி 3 days ஸ்ப்ரெட் ஓவர் த வீக் நம்ம ரெகுலராக இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி இருக்கும். This holds good even for women who have irregular periods. So when you are planning for pregnancy, first make sure உங்களுக்கு pregnancy வேணும். As a couple ரெண்டு பேரும் உட்கார்ந்து discuss whether you are ready for this pregnancy. So if at all your partner is not ready for pregnancy அப்படின்னா try to understand the reason and அதை work out பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஓகேன்னு ஃபீல் பண்ணும்போது ட்ரை பண்ணீங்கன்னா you will have the best possible outcome. And if you're a couple who will enjoy traveling many a times around the time of ovulation, ஒரு சின்ன வெக்கேஷன் பிளான் பண்ணும்போது அந்த டைமில் நம்ம ட்ரை பண்ணும்போது it is easier to have a pregnancy. And இது ப்ராக்டிக்கலாக நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு சொல்லி it has worked out very well.
ஸோ ஜென்ரலி when we start planning early and ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்போது சோஷியல் ப்ரெஷருக்காக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணாமல் நம்மளுக்கு வேணும்னு நம்ம ட்ரை பண்ணும்போது யூ வில் கெட் ப்ரெக்னென்ட் as early as possible and naturally. ஒருவேளை இது எல்லாமே ஃபாலோ பண்ணியும் 6 monthsக்கு இஃப் யூ ஃபீல் திங்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் அவுட் ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி பேசிக் டெஸ்ட் பண்ணிக்கிறது எந்த தப்பும் கிடையாது. அண்ட் அந்த டெஸ்ட்டில் இஃப் எவ்ரி திங் இஸ் நார்மல் யூ ஸ்டில் ஹாவ் டைம் டு ட்ரை நேச்சுரலி.